நீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குறித்து தொடர்ச்சியாக அப்டேட்டை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அஜென்டிக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குறித்தும் தெரிஞ்சிருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் தெரியல அப்படின்னாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம். இந்த வீடியோல ரொம்ப ஒரு காமன் மேனுக்கு தெரியிற அளவுல எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தீங்கன்னா, இந்த அஜென்டிக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் அப்படின்னா என்னங்கிறது குறித்து நான் எக்ஸ்பிளனேஷன் குடுக்க போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, ஒரு நார்மல் ஏஐ டூலுக்கும் அஜென்டிக் ஏஐ டூலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சாவே நீங்க இதை பத்தி புரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்ககிட்ட நீங்க ஒரு பிஸ்னஸ் மேனா இருக்கீங்க. உங்ககிட்ட ஒரு 2 அசிஸ்டன்ட் வேலை செய்கிறாங்க. அவங்க கிட்ட நீங்க ஒரு வேலையை கொடுக்குறீங்க. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு பார்ட்டியை ரெடி பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்த டைமுக்கு இந்த நாள்ல எனக்கு ரெடி பண்ணு அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு பெர்சன் என்ன பண்றாங்க, உங்ககிட்ட பீரியாடிக்கா கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. நான் இவங்கள கான்டாக்ட் பண்ணணுமா? அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து என்ன பண்ணணும்னு உங்கள்ட்ட கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்னொருத்தவங்க உங்களுடைய தேவைகள் அனைத்தையுமே ஏற்கனவே புரிஞ்சு வச்சுக்கிட்டு, எல்லா ஆக்ஷன்ஸையுமே அவங்களே எடுத்து உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட்டான ரிசல்ட்ட கொண்டு வராங்க அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ உங்ககிட்ட பீரியாடிக்கா கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் ஒரு பேசிக்கான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் அப்படின்னு சொல்லலாம். ஆன் தி அதர் சைடு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய கோலை புரிஞ்சுக்கிட்டு எல்லா இதையுமே அவர் டெசிஷன்ஸ், பிளான்ஸ், ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்களாகவே எடுத்தாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் பார்த்தீங்கன்னா அஜென்டிக் ஏஐ அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய இடங்கள்ல இந்த அஜென்டிக் ஏஐயோட தேவைகளும் இருக்கு. அதை நிறையவும் பயன்படுத்திக்கிட்டும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸை உங்களுக்கு சொல்றேன். நீங்க கண்டிப்பா அதை புரிஞ்சுக்க முடியும். பர்சனல் அசிஸ்டன்ட். ஸோ உங்களுடைய மொபைல் எடுத்துக்கங்க. அதில் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் கண்டிப்பாக இருக்கும். அது நீங்க ஒன்லி ஒரு மீட்டிங்கை ஷெட்யூல் பண்றீங்க அப்படின்னா, அதோட நிறுத்திராது. அந்த மீட்டிங்கை யாராவது கேன்சல் பண்றாங்களா? அதை பார்த்தீங்கன்னா, யாராவது தள்ளி வைக்க உங்களுக்கு ரெக்வெஸ்ட் பண்றாங்களா? இந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, அது உங்ககிட்ட சொல்லாமலேயே, அதாவது நீங்க சொல்லாமலேயே அது உங்களுக்காக பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த வேலையை அது தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு டேட் வந்துருச்சு அப்படின்னா, உங்களுக்கு ரிமைண்டரும் கொடுக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த அஜென்டிக்ல தான் வரும். அதே மாதிரி கஸ்டமர் சர்வீஸ். இன்னைக்கு எந்த ஒரு கஸ்டமர் சர்வீஸை எடுத்துக்கிட்டாலும், நீங்க உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் கேட்கிறதும், அதுக்கு பதில் சொல்றதும் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஒரு ஏஐ டூலா தான் இருக்கு. ஸோ அந்த ஏஐ டூல்களுக்கு தெரியும் உங்களுடைய கோல் என்ன, உங்களுடைய ரெக்வெஸ்ட் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அதை நிறைவேற்றுறதுக்கு எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையுமே எதிர்பார்க்காம, அதுவே பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கும். ஃபார்ம்ஸ் வேணும்னா ஃபார்ம்ஸ் அனுப்பும். சப்போஸ் உங்கள்கிட்ட கஸ்டமர் ஏஜென்ட் பேசணும், ஹியூமன் பீயிங் பேசணும்னு நினைச்சுச்சுன்னா, அந்த காலையும் ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ டூல்னாலே செஞ்சு முடிச்சிட முடியும். ஸோ இந்த மாதிரியான ஏஐ டூல்களை அஜென்டிக் ஏஐ டூல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய ரியல் வேர்ல்டில் ஸ்மார்ட் ஃபேக்டரிஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதோட வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அஜென்டிக் ஏஐ டூல்ஸ் பார்த்தீங்கன்னா, எல்லா மெஷின்ஸோடையுமே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் ஒரு மிஷின் ஃபால்ட் ஆகுது, இல்லை அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை ஆர்டர் போடுறதுக்காக இருக்கட்டும், அதே மாதிரி மெயின்டெனன்ஸை ஷெட்யூல் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இந்த அஜென்டிக் ஏஐ டூலை பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நிறைய வெப் ப்ரௌசர்ஸில் பார்த்தீங்கன்னா, இந்த அஜென்டிக் ஏஐ டூலை நீங்கள் பயன்படுத்த முடியும். அது டேப் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான டீல்ஸை பெற்று தருவதாக, அதாவது சர்ச் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்ஸில் கொண்டு வரதுக்காக இருக்கட்டும், நீங்கள் எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் இந்த அஜென்டிக் ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணியே நீங்கள் இது எல்லாத்தையுமே ஃபுல்லி ஆட்டோமேட்டடாக செஞ்சு முடிக்கக்கூடிய வகையிலையும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் அஜென்டிக் ஏஐ டூல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது குறித்து ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை ஏஐயில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வேறு ஏதாவது ஒரு டேர்ம் குறித்து ஒரு டூல் குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக ரிவ்யூ பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே மாதிரி தொடர்ச்சியாக வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ்.